என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து சார்ட் எல்லாருக்குமே பார்த்தோன்னே தெரியும். என்னன்னா, ஓகே கிரீனா இருந்தா புல்லிஷ் கேண்டிலு, ரெட்டா இருந்தா பேரிஷ் கேண்டிலு, மார்க்கெட் ஏற்றத்தை இறக்கத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே மார்க்கெட் போகுது. இவ்வளவுதான் தெரியுமே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எமோஷனோ, இல்ல ஒரு பெரிய லெவல் ஆஃப் ட்ராப்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பேட்டர்னா இருக்கட்டும், இது எதுவுமே தெரியலன்னா நம்ம மார்க்கெட்டை வந்து டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மார்க்கெட்ல என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ஒரு எவ்வளோ முக்கியன்றது இப்போ நான் பண்ண போகிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறதுனா, இட்ஸ் கால் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த டூல்ஸ் எல்லாமே தெரியும். சார் எனக்கு ட்ரெண்ட் லைன் தெரியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஃபிபனாச்சி தெரியும், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் தெரியும், காட்லி பேட்டர்ன், ஏலியட் வேவ், எல்லா பேட்டர்னும் எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கக்கூடியது தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டோட கேரக்டர் அனாலிசிஸை பண்ணுறது இல்லை.